வீட்டில் ஒரு காய்கறி வாங்குறீங்க, கட் பண்ணுறீங்க, சமைச்சிடுறீங்க, சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. நியூட்ரியன்ஸும் இன்டாக்டாக இருக்கும், ஃப்ரெஷ்னஸ்க்கு எந்த குறையும் இருக்காது. அதே இது நீங்கள் முந்தின நாள் ஒரு காய்கறி வாங்கி அதை கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி அடுத்த நாள் எடுத்து யூஸ் பண்ணும் போது நீங்கள் சாப்பிடும் போதே உங்களுக்கு தெரியும் இது அவ்வளோவா ஃப்ரெஷ்ஷாக இல்லையோ அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுக்கு என்ன காரணம்னா ஒரு காய்கறிக்கும் அதோட ஆப்டிமல் டெம்பரேச்சர் இருக்கு. அதுல நீங்க ஸ்டோர் பண்ணா மட்டும்தான் நியூட்ரியன்ஸும் கம்மியாகாது, காய்கறியோட ஃப்ரெஷ்னஸும் அப்படியே இருக்கும். இது வீட்டில் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி. காய்கறி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். ஆனா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டோ இல்லை கேட்டரர் இல்லை ஹோட்டலோ 500 kgs 1000 kgs 2000 kgs பண்ணும்போது அவங்களால இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம். எங்க கிட்ட இருந்து ஃப்ரெஷ் கட் வெஜிடபிள்ஸ் வாங்குற கிளைண்ட்ஸ் ஏன் ஹாப்பியா இருக்காங்கன்னு நான் சொல்றேன். நாங்க வெஜிடபிள்ஸ் ப்ரொக்யூர் பண்ணிடுறோம். ப்ரொக்யூர் பண்ணி சார்ட்டிங் அப்ப ஒரு டெம்பரேச்சர், கட்டிங் அப்ப ஒரு டெம்பரேச்சர், ப்ராசஸிங் அண்ட் பேக்கிங் அப்ப ஒரு டெம்பரேச்சர், ஸ்டோரேஜ் ஒரு டெம்பரேச்சர். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு ஆப்டிமல் டெம்பரேச்சர் இருக்கு. இந்த ஆப்டிமல் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாதான் கட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதே டைம்ல நியூட்ரியன்ஸும் லாஸ் ஆகாது. அடிஷ்னலா நாங்கள் எங்கள் கஸ்டமர் பிளேஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும் போது அப்போ கூட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வேன்ஸில் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். கஸ்டமர் பிளேஸ் ரீச் ஆனோடனே எங்கள் ஸ்டாஃப் கட் வெஜிடபிள்ஸ் அன்லோட் பண்ணி கஸ்டமரோட சில்லரில் தான் ஸ்டோர் பண்ணிட்டு வருவாங்க. இதனால எங்கள் ஃபெசிலிட்டிக்குள்ளே வர டைமில் இருந்து ஷெஃப் அந்த பேக்கெட்டை பிரித்து குக் பண்ணும் போது வரைக்கும் கரெக்டான ஆப்டிமலான டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. இதனால வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், நியூட்ரியன்ஸ் லாஸ் ஆகாது, கிளைண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இதே மாதிரி உங்களுக்கும் ஆப்டிமல் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ண ஃப்ரெஷ் கட் வெஜிடபிள்ஸ் விதவுட் எனி லாஸ் இன் நியூட்ரியன்ஸ் வேணும்னா நீங்க சென்னையில எங்க இருந்தாலும் சரி, hundreds of kgs இல்ல thousands of kgs இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க.